இருக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்லபடியாக நான் அதை அமைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு மட்டும் ஃபேமிலி டிஸ்ட்ரிக் இருந்தால் கூட யாருக்கும் சொல்லாமல் எங்கேயாவது டிஸ்ட்ரிக் வெளியே போய் எனக்கு தனியாக இருந்து எனக்கு எப்பவுமே நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறதுதான். மற்றெல்லாம் ஆண்டவன் செய்யறதா இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வெளியில டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அது கூட ஆண்டவன் கையில் இருக்கு சொல்லி விடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நாம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக மிக பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணா அது என்னைக்குமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னு சொன்னாங்க. அவன் 90 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னு சொன்னா 2000 சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 1700 சம்பாதிக்கிறான், 1000 சம்பாதிக்க மாட்டான். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடந்திருக்கு, நடக்கும் சொல்லி நடந்தது இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ என்னைக்குமே இருந்ததே கிடையாது. நேற்று நான் உங்களை சந்திச்சிருந்த ரொம்ப மகிழ்ச்சி. 12-12-12 ரொம்ப நாளா இதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ண நல்லா இருக்காது. அது உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு என்னுடைய ஒரு அருமையான நண்பர், என்னுடைய உயிர் நண்பர், அவரை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் மாதிரி எனக்கு இருந்த ஒரு ஆளு, என் நண்பர். வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு வலது கை மாறி இருந்த அந்த காந்தி ஹார்ட் அட்டாக்ல 10ஆம் தேதி நைட்டு இறந்து போய் 11ஆம் தேதி அவருக்கு பரியல் பண்ணாங்க. அந்த சோகத்தை நான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்து கூட சில வியாதிங்க அவனுக்குள்ள இருக்கு. அவன் அது வெளியே சொல்லவே இல்லை. சொன்னா அதை ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அதை உள்ளே அடைச்சிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அந்த சரியா பார்த்தாங்க இல்லையா சரியா எனக்கு தெரியல. திடீர்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ பரவாயில்ல ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு சொன்னாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவனை பார்த்து வேறு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்தப்பானோ அப்படின்னு சொல்ல ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது இந்த நைட்டெல்லாம் தூங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரும்போது 8 மணி 7 மணிக்கெல்லாம் ஃபேன்ஸில் எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது யூஸ்வலாக 9 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் 7 மணி 8 மணிக்கு சொன்னாங்க. அப்போவே ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க அப்படியே சொல்லி உடனே குளிச்சு பூஜை பண்ணி ரெடி ஆகிட்டு பார்த்தேன். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு நிமிஷத்துல அத்தனை வரைக்கும் நான் மனசு நொந்து போயிருந்தது, மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு அவ்வளவு கிடைச்சது. இது ஆண்டவன் செயல் தான், ஆண்டவன் டெபினெட்லி செயல் தான். அந்த காந்திங்கிற அந்த துன்பத்தை நீ இந்த மறைக்கிறதுக்கு இதை பார்த்தாதான் உனக்கு அதை போக முடியும். 1000 கோடி கொடுத்தா கூட அந்த ஒரு பெயின் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே வீட்டுக்கு முன்னால் ஆண்டவனே அனுப்பிச்சு வச்சான். அவங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி கிடைச்சது. அது கிடைச்சிட்டு மறுபடியும் தான் வெளியூர் எங்காவது போகலான்னு இருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சது நிறைய பேர் மறுபடியும் நான் இங்கே வர்றேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்குமே கூட்டம் சேர்க்கறதுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னதான் என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் இல்லை வரல யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 12ஆம் தேதி நான் ஊர்ல இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே முடிவு பண்ணியிருந்தா கூட முதலையே சொன்னா நிறைய பேர் நிறைய ஊர்ல லாரி பஸ் வேன் எல்லாம் அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்க தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போய் போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்.
அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க எனக்கு இல்லை நீங்கள் கண்ணு வாச ஜஸ்ட் ஐ வாஷுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்ல 11ஆம் சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அவங்க யார் என்ன அப்படின்னு நினைச்சா கூட நீங்கள் பரவாயில்ல 11ஆம் சொல்லுங்க யார் வர்றாங்களோ அது போதும். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்துட்டு யாரு ஜாஸ்தி வரலன்னு சொன்னா நல்லா இருக்கு, அது கூட்டமே இல்லைன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், பட் வர்றவங்க வந்து 100 பேர் வந்தா கூட அந்த 100 பேர் 1000 பேரமா ரசிகர்கள் இல்லை, அவங்க வெறியனுங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து 100 மடங்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. அந்த 100 பேர் வந்து சமாளிக்கிறது காரணத்தை சாத்திடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாம வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம், அவங்கள பண்ணலாம் இவங்கள பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லும்போது இல்லை நீங்க சத்யநாராயண அவரை கூப்பிடுங்க, அவங்க வந்தாதான் சத்தியை கூப்பிட்டு சத்தி நாளைக்கு வந்து நீ பார்த்துக்கோப்பா, நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். சத்தியை வந்து ஏதோ நான் எடுத்துட்டேன் தூக்கிட்டேன் மண்டலத்தை வந்து வச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களுடைய நண்பன் எப்போவே கூட இருப்பா, உடம்பு சரியில்லை, அவன் வந்து ஓய்வு எடுக்கணும், காந்திக்கு நடந்த மாதிரியே சத்யநாராயணப்பா ஆயிடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெஸ்டடுன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம், பிரம்மராட்சசம்னு சொல்றாங்க. பிரம்மராட்சசம்னா என்னன்னு சொன்னா பெரிய பெரிய சித்தர்கள் அண்ட் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய குருகள் அவங்களுடைய வித்தியங்கள் அந்த ரகசியங்கள் அவங்களுடைய அந்த ரகசியங்களை வந்துட்டு யாருக்காவது சொல்லி தான் போனோம், அது சொல்லி அந்த வித்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அவங்க சொல்லி கொடுக்காம அவங்க வந்து சமாதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பிரம்மராட்சசர்களா உருவாகுவாங்க. அவங்க வந்து மரங்கள்லையும் குளங்கள்லையும் இருப்பாங்க. அதனாலதான் அது பிரம்மராட்சசம் வந்து தப்பான இது இல்லைங்க, பல 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 சக்தி அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால்தான் வந்து எந்த குரு ஆகட்டும், எந்த பெரிய சித்தர் ஆகட்டும், எந்த ஒரு முனிவர் ஆகட்டும், எந்த ஒரு தபஸ்வி ஆகட்டும் சரியான சிஷ்யனை வந்து தேடுவான். அந்த சக்தியை வந்து சுயநலத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஷ்யனுக்கு எடுத்து அந்த சிஷ்யனுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட வித்தியை எல்லாமே சொல்லிக் கொடுப்போம்.